ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இப்போ அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கிறது ஓபிஎஸோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு. அவர் ஒரு பக்கம் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்றாங்க. அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய குடைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தனி கட்சி ஆரம்பித்து தாவேகாவோட இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய சக்தியா மாறும்னு சொல்றாங்க. உங்க பார்வை என்ன சார்? இப்போ 2 பேர் பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கு எடப்பாடி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. போன தேர்தலுடைய முடிவு என்ன அப்படின்னோம்னா, எந்த தென் மாவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, மதுரையிலேருந்து ஆரம்பித்து அந்த மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், திண்டுக்கல், தேனி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஓகே. இந்த 60 சட்டமன்ற தொகுதி தான் அதிமுகவினுடைய கோட்டையினுடைய அடித்தளமே, பேஸு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக ஒன்றும் இல்லாத போயிடுச்சு போன முறை. ஆனால் அந்த இடத்துல யார் ஷைன் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்று 3 லட்சத்து சொச்சம் வாக்கு வாங்கினார். இன்னொரு பக்கத்தில் தேனி 3 லட்சம் ஓட்டை டிடிவி தினகரன் வாங்குறாரு. அப்போ என்ன அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னம்னா, செல்வாக்கு தென்னாட்டினுடைய செல்வாக்கு அப்படின்றது இந்த அதிமுக கிட்டே இல்லை. இப்போ அவங்களும் ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. அப்போ அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. பிஜேபிக்கு இது பணம் சேர்த்துச்சு. ஆனால் அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, நம்மளாட்ட பிஜேபி பலன் அடைகிறான், நம்மளை ஓரம் கட்டுறான். இப்போ வா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இந்த கணக்கில் இருந்துட்டு தான் பிறந்தது ஓபிஎஸ்க்கு இந்த புது கட்சி ஞானம். இவர் புது கட்சி ஆரம்பிக்கிறதுனா திருச்சியிலேயே ஆரம்பிச்சிருக்கணும். திருச்சியில் ஒரு மாநாடு கூட்டினாரு. அப்போயே அவர் ஆரம்பிச்சுட்ருக்கணும். ஏன்னா நல்ல கூட்டம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து, ஏன் நீங்கள் அப்படியே கும்படி பூண்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. அதிமுகவில் யார்? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்க, இவர் டிடிவி ஆதரவாளர்கள் இருக்காங்க, சசிகலா ஆதரவாளர்கள் இருக்காங்க அதிமுகக்குள்ளேயே. ஆனால் இவங்க எல்லாருமே ஓபிஎஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னோம்னா, கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அதில் ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கும். அவர் என்ன தப்பு பண்ணார்னா, பிஜேபியை நம்பி ஒரு அரசியல். பிஜேபி என்ன பண்ணால் அண்ணாமலையே ஒன்றும் இல்லாத போயிட்டார். இவங்க எப்படி? அதுதான் இவங்க மாட்டிட்டார். இப்போ அந்த தேர்தலுக்கு பின்னாடி நம்மளை சுத்தமாக இவங்க ஒதுங்கி ஓரம் கட்டுறாங்க. அடுத்த முறை நம்மளுடைய வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் யோசிக்கிறார். ஏன்னா இவர் கூட பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவர் சரண்மாதேவி அந்த பாண்டியன் இருக்கிறாரு, லாயராக இருக்கார், அவர் இருக்கார், வைத்தியலிங்கம் இருக்கிறாரு, இப்படி பலரும் இருக்காங்க, பல பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவர் விஜயோட போய்ட்டு கூட்டணி வைக்கிறாருன்னு முடிவெடுத்தார் இல்லைங்களா, அது சரியான முடிவு. ஏன்னா விஜய் அதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஓகே. இல்லை எதை வச்சு சரியான முடிவுன்னு சொல்கிறீங்க? இல்லை யாருக்கு சாதகம்? விஜய்க்கா இல்லை ஓபிஎஸ்க்கா? விஜய்க்கும் ஓபிஎஸ் விஜய் 2 பேருக்கும் சாதகம். பிஜேபிக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பிஜேபிக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒன்றுமில்லாத பண்ண நினைக்கிறான்ல ஓபிஎஸ்ஸை, அந்த இடத்த அவங்க அடிச்சு தூக்கி போட்டு நான் இந்த இடத்த போகிறேன், அவ்வளோதான். டிடிவி தினகரன் நீ வந்தாவா வராட்டி போ, நீ என்டிஏவில் இருந்து சாவு, ஆனால் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி மனோஜ் பாண்டியன் இருக்கார். இந்தாண்ட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு வைத்தியலிங்கம் இருக்கார். ஆனால் பலரும் இருக்காங்க அவர் கூட. ஸோ அவர் கூட இருக்கிறவங்களுக்காக அவர் ஒரு கட்சி ஒன்று தொடங்கினாருன்னா அந்த தென் மாவட்டங்களில் அவங்களோட பண்ண முடியும். அப்படி பண்ண போனாங்க அப்படின்னோம்னா, விஜயனுடைய செல்வாக்கு சேருது அப்படின்னோம்னா அது வேறு மாதிரி போகும். ஓகே. இல்லை எந்த அளவுக்கு போகும்? வாக்குகளில் சதவீதமாக வருமா? அந்த கணக்கு போட வேணாம். ஏன்னா இது இவிஎம் இந்தியா. இந்த இவிஎம்மில் விஜய் 90 லட்சம் ஓட்டு வாங்கினாரும் கூட 45 லட்சம் ஓட்டை திருடிடலாம். நல்லா பச்சையாக சொல்கிறேன். 45 லட்சம் ஓட்டை ஹேக்கிங் பண்ணி திருடிடலாம். திருடி எடுத்துகிட்டு போட்டு அதிமுக போட்டுக்கலாம், பிஜேபிக்கு போட்டுக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியும். புரியுதுங்களா? அது ஸ்டாண்ட் அலோன் மிஷினு, அதோட தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம். ஆனால் நம்ம செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகாது அப்படின்வான். ஏன்? அதுதான் ஸ்டாண்ட் அலோன்னு, தொடர்பு கொள்ளவே முடியாது, பேட்டரி ஆப்ரேட்டடு. அது என்னடா அப்படின்னோம்னா, எடுத்துகிட்டு போயிட்டு போலிங்கெல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்ட உடனே பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகுது. உள்ள ஒரு நாள் ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கிறோம் இவிஎம் மிஷினை. கவுண்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா அதனுடைய பேட்டரி சார்ஜ் 95% இருக்குது. அப்படி அதனால் அதை விட்டுருங்க. அதனால் யாருக்கு எவ்வளோ ஓட்டு ஓடுன்றதெல்லாம் இந்த நாட்டில் நீங்கள் அறுதிட்டு கூற முடியாது. ஒன்று காகிதம்னா சொல்லிட்டு போயிடலாம், பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் என்ன நடக்குது அப்படின்றது. இதில் சொல்ல முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் என்ன, கணிசமான ஓட்டுகளை அவங்க இது பண்ணுவாங்க, பிரிச்சிருவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுல ஏன் இபிஎஸ் இவ்வளோ ஒரு இதா இருக்காரு? ஏன்னா இப்போ ரெண்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, இந்த அதிமுககாரங்க யாருக்காவது துரோகிகள் அப்படின்னு சொல்லணும்னா அதிமுக கட்சிக்கு அவங்க துரோகிகள் யாரா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க சொல்றது எல்லாருமே சொல்றேன், விவாதத்துக்கு வரட்டும் வரட்டும், இவங்க எல்லாருமே துரோகிகள் தான். ஓபிஎஸ், இபிஎஸ், அந்த இவர் முனுசாமி, அப்புறம் பொன்னையன், எல்லாருமே. நான் என்ன கேட்குறேன், உங்களை உடச்சி தூள் தூளாக பண்ணது யார்? ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாங்க 2016. அப்போ இந்த கட்சி ஒரு நல்லதானே இருந்துச்சு. ஜெயலலிதா இறக்குறாங்க டிசம்பர் 5 தானே, அக்டோபர் 5, டிசம்பர் 5 செத்து போயிடுறாங்க. செத்து போயிட்ட உடனே 2017 உடனே முதல்ல இவங்கன்றாங்க, முதல்ல சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. சசிகலாவை அழைக்கவே இல்லை, காலி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த கோர்ட்டு தீர்ப்பு வச்சு அவனை தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க. சசிகலா வந்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி தூக்கி அந்த இடத்துல வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மயிலாப்பூர் ஆடிட்டர் அவரோட பேரை கட்டிட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தர்ம யுத்தம் நடத்துறாரு. யாருக்கு எதிரான தர்ம யுத்தம்? சசிகலாவுக்கு எதிரான தர்ம யுத்தம். கட்சிக்குள்ளேயே தர்ம யுத்தம். இன்னொரு பக்கத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னை தூக்கி பதவியில் உட்கார வச்சு காலில் விழுந்து வணங்கின சசிகலாவை கட்சி விட்டு தூக்கி போடுறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க. அப்புறம் ரெட்டை திறமை ஆகிறாங்க. ரெட்டை திறமை ஆகிட்டோன்னா அப்புறம் இவங்க ஒத்த திறமை ஆகிறாங்க, முடிவெடுக்க முடியல அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு சேர்ச்சதனுடைய பின்னாடி பிஜேபி இருக்குல்ல, சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ், பொன்னையன், அப்புறம் அந்த இவர் அமமுக மட்டும் வேறு எங்கே இருந்துச்சு, டிடிவி தான். யாராவது பிஜேபி திட்டி பேசுகிறாங்களே? உங்கள் கட்சியை நாசம் பண்ணி ஒன்றுமில்லாத பண்ணது பிஜேபி தான். அதுக்கெல்லாம் நீங்கள் துணை போனீங்க, அதான உண்மை. அப்புறம் நீ வந்துட்டு இவர் துரோகி சேர்த்துக்க மாட்டேன்னு அர்த்தம். ஆனால் இப்போ அன்வர் ராஜா துரோகி ஆகிட்டாரு. அதாவது நம்மளாம் கடைக்கு போனோம் அப்படின்னோம்னா அது லேட்டஸ்ட் டிசைன் ஒன்று போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து லேட்டஸ்ட் துரோகி. ஓகே, ஆமாம். அதை இவங்களோட யார் கேட்கலையோ, அவங்க பேச்சு யார் கேட்கலையோ, யார் உள்ளபடியே அஇஅதிமுக கட்சி எந்த கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டு நிற்குதோ அந்த கொள்கையை சொல்லி எதிர்க்கிறவன் வந்துட்டு துரோகி ஆகிடுவான். ஸோ துரோகி, அதுதான் லேட்டஸ்ட் துரோகி. இல்லை, இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்ந்து பேசிட்டு இருக்க விஷயம்தான், எடப்பாடி சொல்றத பாஜக கேட்குதா இல்லை பாஜக சொல்றத எடப்பாடி கேட்குறாரான்னு. இப்போ ஓபிஎஸ் விவகாரம் எடுத்துக்கிட்டா கூட விஜய் கூட அவர் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது நீங்கள் சொல்ற மாதிரி பாஜகவோட இதுவாக இருந்தா அப்போ எடப்பாடிக்கு ஒரு ப்ரெஷர் வந்துடும்ல அங்கே பாஜகவில் இருந்து. அதாவதுங்க, அஇஅதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாஜக தேவையா? எந்த அதிமுககாரங்கிட்ட போனாலும் அப்படின்றான். பாஜக தனித்திருந்து ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடியுமா? அப்போ யாருக்கு யார் தேவை? பாஜக, அதிமுக தேவை. எப்படி அது கூட்டணி வந்துட்டு அமித்ஷா கூட்டணி பண்ணுறாரு? அப்போ நீங்கள் சிக்கிட்டீங்க. இப்படி தான் வந்துட்டு டெரிவேஷன் வரணும் இல்லையா? உங்களுக்கு அவங்க தேவையில்லை, உங்களை விட்டு அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான யோகியதை இல்லை. ஆனால் நீங்கள் போய்ட்டு 3 கார் மாறி போய்ட்டு அமித்ஷா சந்திக்கிறீங்க, அவர் உடனே கூட்டணி அறிவிப்பு வெளியிடுறாரு, நீங்கள் கப்சிப்பு தான் இருக்கிறீங்க, அவர் சொல்லிடுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ இது எப்படி நடக்குது? ஏதோ ஒரு பலவீனத்தின் மேலே தான் நடக்குது. அந்த பலவீனம் என்னது? எங்களெல்லாம் எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவை எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உன்னை குரங்குத்தனமாக ஆட்டி வைக்கலாம். இல்லாட்டி எப்படி இந்த கூட்டணி வந்து சொல்லு, எதுக்காக இந்த கூட்டணி வந்துச்சு? இல்லை, இப்போ 2 நேர்காணலுமே அப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு அவரே ஓப்பனாக இல்லைன்னா நீ ஏன் 3 காரில் போகிற? டெல்லியில் நீங்கள் இருக்கிற அதிமுக அலுவலகம் இருக்கிற இடமும் அமித்ஷா இருக்கிற இடத்துலையும் வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு 3 கார் தேவையா? என்ன ரிலே ரேஸை ஓட்டுறீங்க? இல்லை பெட்ரோல் தீர்ந்து போயிடுமா? என்னத்துக்கு 3 கார் இங்கே ரகசியமாக வைக்க நினைச்சிங்க? அப்போ எதுக்காக அது மாதிரி பண்ணுறீங்க? அந்த ரகசியம் எதுக்காக காப்பாற்ற நினச்சிங்க? ஆனால் அவர் உடச்சி விட்டார். அதை எக்ஸ் தளத்தில் போட்டு அதை உடச்சி விட்டார். எதனால் அது மாதிரி செஞ்சார் சொல்லுங்க? இப்போ அப்பர் ஹேண்ட்ன்றது யார் சார் இருக்குது? உண்மையா பாஜக 100% பாஜக தான், 100% அமித்ஷா தான். இன்னும் சொல்ல போனால் அஇஅதிமுகன்னு சொல்றதை விட அகில இந்திய அமித்ஷா அதிமுகன்னு சொல்றது தான் கரெக்ட். ஆமா, அது அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. அவ்வளோதான். எப்படி சார் தொகுதி வரலையா? தன்னை சந்திக்க வந்தவங்கிட்ட சொல்றாரு அமித்ஷா எங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாருன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு என்ன அர்த்தம்? அமித்ஷா எங்களுடைய வெற்றி வியூகத்தை வகுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லலாம், அவங்க சொல்லலாம், தமிழிசை சொல்லலாம், அண்ணாமலை சொல்லலாம், அது அவங்க கட்சிக்காரர். இவர் சொல்றாரு அவர் அவங்க எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் இதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா, அவ்வளவுதாங்க. இவங்க ஒண்ணுமே இல்லாத கட்சி ஆகி போச்சு. அது அவ்வளவுதான். இல்ல சார், இந்த இடத்துல இவங்களுக்கான ஒரு வாக்கு அடிப்படை பேஸ், ஓட் பேஸ் இருந்தது. அந்த பேஸ் அப்படியே ஸ்டாலின் தள்ளிட்டு போட்டாரு. இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை பேசுறது, அதை பாஜகக்காரன் ஒண்ணுமில்லாத பண்ணிவிட்டான்.
இவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு கொசிஷன் இருந்தது, ஆன்டி டிஎம்கே, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு. அதையெல்லாம் தூள் தூளாக உடச்சி போட்டான், சிதறு தேங்காய் மாதிரி உடச்சி போட்டான் பிஜேபிக்காரன். அப்புறம் என்ன மிஞ்சம், சின்னம், கொடி, அஇஅதிமுகன்ற பேர் 3 தான். அதுலேயும் வந்துட்டு மடக்கி வச்சு விட்டான். இப்போ இல்ல இப்ப இந்த இடத்துல ஓபிஎஸ் ஒரு சரியான மூவ் பண்றாரு அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து ஓபிஎஸ் ஒரு சரியான மூவ் பண்றாரு அப்படின்றது கிறிஸ்டி நீங்க எப்போ சொல்லணும்னா, அவர் எப்போ பாதிக்கப்பட்டாரோ அப்போ சொல்லணும். அவர் யாரை நம்பி இவ்வளோ காலமா இப்போ இந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு, என்னைக்கு ஆரம்பிக்கிறது, என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும்? அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும். இவர் என்னைக்கு தூக்கி வெளில போட்டாலும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கணும். ஆமா, 2ல் 1. ஒரு கோர்ட்டில் அடிபட்டுறீங்க, இன்னொரு கோர்ட்டில் அடிபட்டுறீங்க, உச்சநீதிமன்றத்தில் அடிபட்டுறீங்க, அவ்வளோதான். இதுக்கு மாதிரி நான் மக்கள்கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில வரணும்ல, வெளில வரல. அப்போ நீங்கள் யார் கமாண்டில் இருந்தீங்க, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? இல்லை காலையில் வேணா விழுகிறோன்னு சொல்கிற அளவுக்கு எதுக்கு சார் போகணும்னு நான் கேட்குறேன். ஆமாங்க ஐயா, ஒரு கட்சிக்காரனுக்கு சர்வைவலே கிடையாது. அவனுக்கு என்ன இருக்குது, பிஸ்னஸ் அதுதான், எதிர்காலம் அதுதான், கொள்கை கோட்பாடெல்லாம் எல்லாம் எப்போவோ செத்து போச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு திமுககாரன் அப்படின்னு சொன்னால், அதிமுககாரன் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, அவன் நெத்தில நாட்டம் விபூதியெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டான். கட்டாயம் கடவுள் மறுப்பாளனாக இருப்பான், கட்டாயம் தமிழ் பற்று உள்ளவனாக இருப்பான், உணர்வாளனாக இருப்பான். இப்போ அப்படியெல்லாம் யாருமே அதிமுக இல்லை. திமுகவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அது பழைய அல்வா கிடையாது. ஓகே, ஆமாம். அதனால் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. அது 2 கட்சியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் 3 முறை முதல்வராக இருந்தவர், ஜெயலலிதா அவர்களோட ரொம்ப டீப்பான ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதராக இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் இருக்கும்போது கூட இவர் தான் தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டார். எவ்வளோ விஷயங்கள் அவர் பின்னாடி இருக்குது. இவ்வளோ தூரம் தேஞ்சு போகிறதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறேன்? ஒரே காரணம் தான். அதாவது என்னென்னா, இவங்க ஜெயலலிதா இருக்கும்போதே இவங்க சங்கி ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் சொன்னால் தான் அந்த குட்டு முடியும். ஜெயலலிதா இருக்கும்போதே 2016 தேர்தலுக்கு முன்னாடி, சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடியே ஓபிஎஸ், இபிஎஸ், வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், இவங்க 4 பேரும் என்னென்னா ஒரு ஹோட்டலில் கூடி பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சசிகலா வந்துட்டு ஜெயலலிதா மன்னார் உள்ள நிறுத்துறதுக்கு முடிவு எடுத்துச்சு. இது யாராவது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்குருவோம். இது வந்துட்டு தமிழ்நாடு போலீஸினுடைய உளவு பிரிவுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என்ன பண்ணுறது, அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளை ஒழிச்சிருவாங்க, நம்மளுக்கு எதிர்காலம் இல்லைன்னு இவங்க பேசிக்கிறாங்க. விஷயம் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கு தானே இருக்குது. போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்துற உடனே ஒருத்தரையாக கூப்பிட்டு மிரட்டி, அதில் நத்தம் விஸ்வநாதன் கூப்பிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட 3000 கோடி லஞ்ச படம் இருந்தது. மின்சாரத்துறை இதெல்லாம் வச்சுருந்தார் அவர். வா எடுத்தாரு, எல்லாரும் பணம் எடுத்து வாங்கிட்டாங்க. இதை தெரிஞ்சு இன்கம் டேக்ஸ் வந்துட்டு அவர் மேலே போய் பாயிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் தான் நவுத்திட்டு போயிடுச்சு போயஸ் தோட்டத்துக்கு. போயஸ் தோட்டத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் அப்போ பிஜேபி கிடையாது, முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக யார் அப்படின்னா ஓபிஎஸ் மாட்டோம். ஓபிஎஸ்ஸை பிடிச்சி எடுத்து ஓபிஎஸ்னுடைய ஆட்கள் அனைத்து பேரையும் அந்த அவங்களுடைய பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க. தேனி மாவட்டம், கம்பம், அந்த மாதிரி பகுதியில் ஓபிஎஸ் ஆட்கள் அனைத்து பேரையும் பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க. நத்தம் விஸ்வநாதனை தூக்கி பெரியசாமிக்கு எதிராக நிறுத்தினாங்க. காலி செலவும் பண்ணி தோற்று போயிட்டார். முடியல, ஆத்தூர் தூக்கில் போட்டாங்க. நத்தத்தில் நிற்கிறாங்க, ஆத்தூரில் தூக்கி போட்டாங்க, காலி. வைத்தியலிங்கம் என்ன பண்ணிட்டாரு, ஜெயலலிதா கிட்ட வந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கதாமா நான் போனேன் அப்படின்ட்டு அவர் தப்பிச்சுக்கிட்டார். நான் தான் எடப்பாடியை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா எடப்பாடியை காப்பாற்றிடுச்சு. இதான் நடந்துச்சு. ஜெயலலிதா என்ன பண்ணிச்சு, சரி நம்மளுக்கு எதிராக ஒன்று பெருசாக பிரச்சனை வேணாம் அப்படின்றதுனால சசிகலாவை நிறுத்தாத வேற ஒரு லேடியை போட்டுச்சு. எங்கள் மன்னார்குடி தொகுதி. இதெல்லாம் தான் நடந்துச்சு. அதனால் திடீர்னு இவங்கெல்லாம் ஜெயலலிதா அவனுடைய விசுவாசியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் என்னென்னா பொய். இவங்கெல்லாம் என்றைக்கும் டெல்லியினுடைய விசுவாசி சங்கிகள் ஆகிட்டாங்க. எப்போ அந்த பரிமாணம் முழுசாகிடுது, அவ்வளோதான். ஓகே, இவங்கெல்லாம் சங்கிகள் தான். இல்லாட்டி ஏன் இந்த மாதிரி சொந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி அடிபட்டு போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், நல்ல உயரத்தில் இருக்கலாம், ஏன் இல்லை? டெல்லியை நம்பி எல்லாமே இருந்தாங்க. சில நாட்களில் வந்துட்டு காவி வெட்டி கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டு அலைஞ்சாருங்க அந்த ஓபிஎஸ். அலைஞ்சாரா இல்லையா? அவர் பிள்ளையும் பார்த்தீங்களா இல்லையா? அப்புறம் என்ன, கடைசியில் அவருடைய பிள்ளைக்கு சீட்டு வாங்க முடியல. அவர் மேலே மட்டும் ஒரு பலாப்படத்தை எடுத்து வச்சுட்டு ராமநாதபுரத்துக்கு அனுப்பி வச்சாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.